ஹாய் மக்களே, திஸ் இஸ் ஜீவ் டைரிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் என்ன குக் பண்ணேன் அப்படின்ற வீடியோ தான். இது வந்து அவரே வந்து பேக் பண்ணார். வீடியோவும் அவர் தான் கேப்சர் பண்ணார். நான் வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுனால என்னால் பேக் பண்ண முடியல. ஸோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேக் பண்ணி அவரே எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வீடியோ தான் இது. சரி, ஓகே. அதனாலே எனக்கு இந்த வீடியோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன இன்றைக்கி நான் குக் பண்ணியிருக்கேன் அப்படின்றது பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் ஒயிட் ரைஸ் நான் வந்து குக்கரில் தான் வைப்பேன். எதுவுமே சாப்பாடு வச்சு கொஞ்சமாக பிளேட்டில் போட்டு உணர்த்திடுவேன். அப்போ தான் நமக்கு வந்து மதியம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா வந்து பொங்கல் மாதிரி ஆகிடும் அப்படின்றதுனால. ஸோ அதை வந்து கரெக்டாக பேக் பண்ணியாச்சு. அப்புறம் சுரக்காய் கூட்டு தான் பண்ணேன். இந்த கிரவுண்ட் நட் போட்டு அரைச்சி நான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நானுமே காலையிலே அவங்க கூடயே உட்காந்து சாப்பிட்டுட்டேன். எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் அதுக்கப்புறம் பொரியலுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு தான் பண்ணியிருந்தேன். ஸோ உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே ஃப்ரை பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டைம் நான் வந்து அதை தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் போட்டு தேங்காய் துருவெல்லாம் போட்டு பண்ணால் இதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ ஆஃப்டர்நூனும் நான் அதை எடுத்து சாப்பிடும்போது காலி பண்ணிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருந்தது. ஸோ அதுவுமே வந்து ஒரு பேக் பண்ணிக்கிட்டாரு. இன்றைக்கி நான் இந்த ரெசிபி தான் வந்து பண்ணினேன். அதே மாதிரி டெய்லி நான் லஞ்ச் பேக் வீடியோ வந்து நான் போடுறேன். இந்த மாதிரி சமைச்சு கொடுங்க, லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சஜஷன் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன் ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் வீடியோலாம் போடுறேன். பட் இப்போதைக்கு என்னால் இந்த லஞ்ச் பாக்ஸ் சின்ன விஷயங்கள் தான் பண்ண முடியும். வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் வந்து போடுறேன். ஏன்னா சிலர்லாம் வந்து ஒரே மாதிரி கண்டென்ட் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்காக